சின்மயி கருத்து தெரிவித்து அதுக்கு பயங்கர விமர்சனங்கள்லாம் எழுந்ததெல்லாம் நம்மெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். நிறைய பேர் கேட்டது என்னென்னா, ஏன் இது வந்து இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் காவல் நிலையத்தில் உடனடியாக போய் புகார் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது. அதே இதுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு சாரார் வந்து எப்படி ஒரு பெண் வந்து அப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர் அவங்க இருந்த பொழுது அதை எதிர்த்து அவங்க கேள்வி கேட்கும் பொழுது அவருடைய இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து மறுக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் அந்த சர்ச்சில் அவங்க இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை அவர் எடுத்த உடனேயே அவருடைய வாய்ப்புகள்லாம் படத்தில் வந்து வாய்ப்புகள் பாடக்கூடிய வாய்ப்புகள்லாம் கணிசமாக குறைஞ்சதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வந்தோம். ஸோ இப்படி ஒரு திரைத்துறையிலேயே இது போன்ற ஒரு நெருக்கடி இருக்கும் பொழுது ஒரு பணியிடங்களில் வேலை செய்யக்கூடிய பெண் வந்து தன்னுடைய சக ஊழியர் மீதோ இல்லது தன்னுடைய மேலாளர் மீதோ இல்லை அந்த கம்பெனியோட நிறுவனர் மீதோ வந்து இது மாதிரி பாலியல் அத்துமீறலாம் நடந்துட்டது, தனக்கு பாலியல் தொந்தரவுலாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு வந்து அந்த பணியிலிருந்தே அவர் நீக்கப்படலாம் அல்லது வந்து சக ஊழியர்களால் ஒதுக்கப்படலாம். அவர்கள்லாம் பேசுறதுக்கு பயப்படாங்க, ஏன்னா நாளைக்கு நம்ம மேலேயும் குற்றம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சக ஆண் ஊழியர்களில் ஒதுங்கி போகக்கூடிய பெண்கள் சக பெண் ஊழியர்கள் கூட இவளோட நமக்கு எதுக்கு சகவசிச்சுக்கிட்டா நமக்கும் அந்த பிரச்சனை ஏற்படுமோ, நமக்கும் கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன்ஸ்லாம் தள்ளி போயிடுமோ, மேலதிகாரியோட கோபத்துக்கு ஆளாகிருமோன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து ஒதுங்கி போகக்கூடிய சூழல் இருந்ததுனாலேயே நிறைய பெண் ஊழியர்கள் இது போன்ற